இந்த கதை ஒரு அழகான மழைக்கால மாலையில் தொடங்குகிறது. அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட். அவனிடம் செல்வம், அதிகாரம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் இதயம் ஒரு பாறையைப் போல கடினமானது. அவன் காதலை ஒருபோதும் நம்பியதில்லை. அது ஒரு பலவீனம் என்று நினைத்தான். அன்று பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் தனது சொகுசு காரில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரம் ஒரு சிறிய பூக்கடையைப் பார்த்தான். அங்கு நிலா என்ற பெண் மழையில் நனைந்து கொண்டே பூக்களைக் கட்டிக் கொண்டிருந்தாள். மழையின் துளிகள் அவள் முகத்தில் பட்டுத் தெறிக்கும்போது அவளுடைய சிரிப்பு அந்த இடத்தையே அழகாக்கியது. அர்ஜுன் அறியாமலேயே காரை நிறுத்தினான். அவன் அவளிடம் சென்று ஒரு ரோஜாவை வாங்கினான். நிலா அவனைப் பார்த்து மென்மையாகப் புன்னகைத்தாள். சார், இந்த மழையில் ஏன் நனைகிறீர்கள்? இதோ இந்த பூவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு சிவப்பு ரோஜாவை நீட்டினாள். அர்ஜுன் அவளது கையைத் தொட்டு அந்த ரோஜாவை வாங்கும்போது அவனது உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நிலாவின் கண்களில் இருந்த அந்த ஒரு வசீகரம் அர்ஜுனை உறைய வைத்தது. அவன் எத்தனையோ அழகான பெண்களை பார்த்திருக்கிறான். ஆனால் நிலாவின் அந்த எளிமையும் அவளுடைய அந்த பார்வையும் அவன் இதயத்தில் முதல் முறையாக ஒரு ராகத்தை மீட்டியது. அர்ஜுன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவன் நிலாவை விட்டு நகர மனமில்லாமல் அங்கேயே நின்றான். நிலா வெட்கத்துடன் தலையைக் குனிந்து கொண்டாள். அந்த மழை நேரத்தில் இருவருக்குமிடையே ஒரு மௌனமான காதல் மலரத் தொடங்கியது. அர்ஜுன் அந்த ரோஜாவை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நிலாவின் அந்த முதல் பார்வை அவனது உலகத்தையே மாற்றிவிட்டது. மறுநாள் காலை விடிந்தது. ஆனால் அர்ஜுனின் மனதில் இன்னும் அந்த மழையும் நிலாவின் அந்த புன்னகையும் நீங்கவில்லை. அவன் அலுவலகத்தில் இருந்தும் அவனது எண்ணங்கள் அனைத்தும் அந்த பூக்கடையையே சுற்றிக் கொண்டிருந்தன. இதற்கு முன் ஒரு பெண்ணைப் பற்றி அவன் இவ்வளவு ஆழமாகச் சிந்தித்ததே இல்லை. அர்ஜுன் மீண்டும் அந்த பூக்கடைக்குச் சென்றான். நிலா இவன் வருவதைப் பார்த்ததும் முகம் மலர்ந்தாள். மீண்டும் வந்துவிட்டீர்களா சார் என்று அவள் கேட்கும்போது அவளது குரலில் ஒரு மென்மையான இசை இருந்தது. அர்ஜுன் அவளிடம் பேசத் தொடங்கினான். அவர்கள் இருவரும் மணிக்கணக்காகப் பேசிக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் தனது கடந்த காலத்தைப் பற்றியும் தனது தனிமையைப் பற்றியும் அவளிடம் சொன்னான். நிலா அவனது கையைப் பிடித்துக் கொண்டு சொன்னாள், பணம் மகிழ்ச்சியை தராது சார். ஒருவரின் அன்புதான் உலகிலேயே பெரிய செல்வம். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை உருக்கியது. இருவரும் அன்று மாலை ஒரு கடற்கரைக்குச் சென்றனர். அலைகள் அவர்கள் பாதங்களைத் தீண்டும்போது அர்ஜுன் நிலாவின் கண்களை ஆழமாகப் பார்த்தான். நிலா, என் வாழ்க்கையில் நீ வந்த பிறகுதான் நான் உண்மையாக வாழத் தொடங்கினேன் என்று அவன் சொன்னபோது நிலாவின் கன்னங்கள் சிவந்தன. அவள் வெட்கத்துடன் அவனை அணைத்துக் கொண்டாள். அந்தத் தருணம் மிகவும் அழகாகவும் ரொமாண்டிக்காகவும் இருந்தது. உலகமே அவர்களைச் சுற்றி நின்றது போல அவர்களுக்குத் தோன்றியது. இருவரும் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் அந்த இரவைக் கழித்தனர். அவர்களின் காதல் அந்த அலைகளைப் போலவே ஆழமாகவும் அழகாகவும் மாறத் தொடங்கியது. அர்ஜுன் நிலாவிற்கு ஒரு அழகான மோதிரத்தை அணிவித்தான். அது வெறும் மோதிரம் அல்ல, அவனது காதலின் அடையாளம். அர்ஜுன் மற்றும் நிலாவின் காதல் இப்போது ஒரு அழகான பூவைப் போல மலரத் தொடங்கியது. அர்ஜுன் தனது அலுவலக வேலைகளை விட நிலாவுடன் செலவிடும் நேரத்தையே அதிகம் விரும்பினான். ஒருநாள் மாலை அர்ஜுன் நிலாவை ஒரு அழகான மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அங்கே பனிமூட்டம் சூழ்ந்திருக்க குளிர்ந்த காற்று வீசியது. அர்ஜுன் நிலாவின் கையைப் பிடித்துக்கொண்டு மெதுவாக நடந்தான். நிலா, இந்த உலகமே உன்னை பார்த்துப் பொறாமைப்படும் அளவுக்கு உன்னை நான் பார்த்துக் கொள்வேன் என்று அவன் உணர்ச்சிகரமாகச் சொன்னான். நிலா அவனது தோளில் தலை சாய்த்துக் கொண்டாள். அவளது கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. அவளுக்கு இது ஒரு கனவு போலத் தோன்றியது. அர்ஜுன் ஒரு மென்மையான இசையை ஒலிக்கச் செய்தான். அந்த அழகான சூழலில் இருவரும் இணைந்து நடனமாடினர். அர்ஜுன் நிலாவின் இடுப்பைத் தழுவி அவளது கண்களை ஆழமாகப் பார்த்தான்.
உன் சுவாசம் என் இதயத் துடிப்பாக மாறிவிட்டது என்று அவன் கிசுகிசுத்தான். நிலா வெட்கத்துடன் அவனது மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். அந்த இரவில் நட்சத்திரங்களுக்குக் கீழே நின்று அர்ஜுன் ஒரு சத்தியம் செய்தான். இனிவரும் ஒவ்வொரு பிறவியிலும் நீயே என் துணையாக வரவேண்டும். நிலா அவனது கையைத் தனது கன்னத்தில் வைத்து முத்தமிட்டாள். அந்தத் தருணம் மிகவும் ரொமாண்டிக்காகவும் புனிதமாகவும் இருந்தது. இருவரும் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தனர். அவர்கள் எதிர்காலத்தைப் பற்றியும் அவர்கள் கட்டப்போகும் அழகான வீட்டைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் நிலாவிற்கு ஒரு அழகான காதணிப் பரிசை வழங்கினான். அது அவளது அழகை மேலும் கூட்டியது. அவர்களின் காதல் அந்த மலையைப் போலவே உறுதியாகவும் ஆழமாகவும் மாறியது. அர்ஜுன் மற்றும் நிலாவின் காதல் இப்போது திருமணத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. அர்ஜுன் நிலாவை ஒரு பிரம்மாண்டமான கடற்கரை மாளிகைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. ரோஜா இதழ்கள் தரை முழுவதும் தூவப்பட்டிருந்தன. நிலா அந்த அழகைப் பார்த்து வியந்து நின்றாள். அர்ஜுன் நிலாவின் கைகளைப் பிடித்துக் கொண்டு மெதுவாக அவளது கண்களைப் பார்த்தான். நிலா, இந்த மாளிகை, இந்தச் சொத்துக்கள் எதுவுமே உன்னுடைய ஒரு புன்னகைக்கு ஈடாகாது. நாம் இருவரும் இணைந்து ஒரு புதிய உலகத்தை படைப்போம் என்று கூறினான். நிலா நெகிழ்ச்சியுடன் அவனது கைகளை இறுக்கமாகப் பிடித்துக் கொண்டாள். அவளது இதயம் காதலால் நிறைந்து வழிந்தது. அர்ஜுன் ஒரு அழகான வைர மோதிரத்தை எடுத்து நிலாவின் விரலில் அணிவித்தான். நீ என் வாழ்க்கையின் மகாராணி என்று அவன் சொன்னபோது நிலா வெட்கத்தால் சிவந்தாள். இருவரும் நிலவொளியில் அமர்ந்து எதிர்காலத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் நிலாவிற்குப் பிடித்தமான ஒரு மென்மையான பாடலைப் பாடினான். அந்த இசைக்காற்றில் கலந்து அவர்களின் காதலை இன்னும் ஆழமாக்கியது. நிலா அர்ஜுனின் மார்பில் சாய்ந்து கொண்டு, உன் அன்புதான் எனக்குப் பெரிய பாதுகாப்பு அர்ஜுன் என்று கூறினாள். அர்ஜுன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த இரவு மிகவும் அமைதியாகவும் ரொமாண்டிக்காகவும் கழிந்தது. அவர்களின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமாகத் தொடங்கின. இருவரும் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் அந்த நிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் நிலாவிற்கு ஒரு அழகான பட்டுப்புடவையை பரிசளித்தான். அது அவளது அழகைத் தேவதை போல மாற்றியது. அவர்களின் காதல் இப்போது ஒரு புனிதமான பந்தமாக மாறத் தயாராக இருந்தது. அந்த மங்களமான திருமண நாள் வந்தது. அர்ஜுன் மற்றும் நிலாவின் காதல் இப்போது ஒரு புனிதமான பந்தமாக மாறப்போகிறது. திருமண மண்டபம் முழுவதும் மல்லிகைப் பூக்களாலும் மெல்லிய மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அமர்ந்திருக்க, நிலா தேவதை போல பட்டுப்புடவையில் மணமேடைக்கு வந்தாள். அர்ஜுன் நிலாவை பார்த்த அந்த நொடி அவனது கண்கள் பனித்தன. நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நிலா என்று அவன் மெதுவாக கிசுகிசுத்தான். நிலா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். கெட்டி மேளம் முழங்க அர்ஜுன் நிலாவின் கழுத்தில் தாலியைக் கட்டினான். அந்தத் தருணத்தில் அவர்களின் இதயத் துடிப்பு ஒன்றாக இணைந்தது. திருமணம் முடிந்ததும் இருவரும் ஒரு அழகான கடற்கரை வீட்டிற்குச் சென்றனர். அங்கே நிலவொளி கடலில் பிரதிபலித்தது. அர்ஜுன் நிலாவின் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னான், இன்று முதல் நீ என் மனைவி மட்டுமல்ல, என் உயிர். நிலா அவனது தோளில் சாய்ந்து கொண்டு, உன் அன்பினால் நான் முழுமையடைந்தேன் அர்ஜுன் என்று கூறினாள். அர்ஜுன் நிலாவிற்கு ஒரு அழகான ரோஜாவைக் கொடுத்தான். அது அவர்கள் முதலில் சந்தித்த போது வாங்கிய அதே போன்ற ஒரு ரோஜா. அந்த இரவில் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார்கள். அர்ஜுன் நிலாவின் நெற்றியில் முத்தமிட்டு அவளை எப்போதும் அரவணைத்துக் கொள்வதாகச் சத்தியம் செய்தான். அவர்களின் காதல் கதை அந்த ஊர் முழுமைக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. உண்மையான அன்பிற்கு முன்னால் அந்தஸ்து ஒரு பொருட்டல்ல என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். நிலாவும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்து
என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் மாயா கதைகளின் மாயா கதைகள். அழகான மற்றும் ரொமான்டிக்கான காதல் காவியம்.